வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். இன்னைக்கு நம்ம சேனலில் 2024 வெளிவந்த டாப் 10 தமிழ் படங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வரிசை எப்படி அமைச்சிருக்கோம் அப்படின்னா, ரேட்டிங்ஸ் ப்ளஸ் நம்ம சேனலின் அடிப்படையில் இந்த டாப் 10 வரிசைப்படுத்தியிருக்கோம். இதில் 10வது இடத்த பிடிச்சிருக்கிற படம் லைக்கா தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற வேட்டையன் படம் தான் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. அனிருத் படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அந்த அனிருத் மியூசிக்கில் மனசிலியோன்னு ஒரு சாங்கு சரியான ஹிட் ஆச்சு. அது மட்டுமே படத்தில் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்ததுனால நம்ம சேனலில் வேட்டையன் படம் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. நம்ம சேனலில் 9வது இடத்த பிடிச்சிருக்கிற படம் கொட்டுக்காளி. இந்த படம் எனக்கு கனெக்ட் ஆணுச்சு. ஆனால் ரொம்ப மேக்ஸிமம் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆணுச்சா இல்லையாங்கிறது தெரியல. எனக்கு நல்லா கனெக்ட் ஆணுச்சு. சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் சூரி நடிச்சுள்ள கொட்டுக்காளி படம் நம்ம சேனலில் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. நம்ம சேனலில் 8வது இடத்த பிடிச்சிருக்கிற படம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் தளபதி விஜய் நடிச்சுள்ள இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளிவந்துள்ள கோட் படம் தான் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. கோட் படம் வசூல் ரீதியாக ஃபஸ்ட் இடத்த தான் பிடிச்சிருக்கும் எல்லா டாப் 10லையுமே. நம்ம ரேட்டிங்ஸ் மற்றும் நம்ம சேனலின் அடிப்படையில் இந்த டாப் 10 ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளுடைய கணிப்பில் கோட்டு படம் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. நம்ம சேனலில் 7வது இடத்த பிடிச்சிருக்கிற படம் போஸ் வெங்கட் இயக்கத்தில் விமல் நடிப்பில் உருவாகியுள்ள சார் படம் தான் 7வது இடத்த நம்ம சேனலில் பிடிச்சிருக்கு. சார் படம் மற்ற சேனல்களில் டாப் 10 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கான்னு தான் நினைக்கிறேன், தெரியல. விமல் கேரியரில் எல்லா படத்தோடையும் இந்த படம் ஒரு நல்ல படமாக இருந்ததுனால நம்ம சேனலில் 7வது இடத்த சார் படம் பிடிச்சிருக்கு. நம்ம சேனலில் 6வது இடத்த பிடிச்சிருக்க படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிச்சுள்ள ராயன் படம் தான் 6வது இடத்த பிடிச்சிருக்கு. துஷாரா கேரக்டர் நல்ல ஒரு தங்கச்சி கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப பேசப்பட்டுச்சு இந்த வருஷத்தில் வந்த படங்களில். ஏஆர் ரஹ்மான் நல்லா அருமையாக மியூசிக் போட்டிருந்தார். எஸ்ஏ சூர்யா வில்லனில் சும்மா மிரட்டி விட்டுருப்பார். இதெல்லாம் படத்தில் ஒரு அருமையாக இருந்துச்சு. நம்ம சேனலில் ராயன் படம் 6வது இடத்த பிடிச்சிருக்கு. நம்ம சேனலில் 5வது இடத்த பிடிச்சிருக்க படம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிப்பில் நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் உருவாகியுள்ள மகாராஜா படம் தான் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த படம் நல்ல ஒரு சோசியல் மெசேஜை கொடுத்துச்சு. எல்லா வகையிலையும் படம் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் சைனாவில் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த படம் சைனாவில் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல கலெக்ஷனை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் அறிமுகமான சாஜனா படத்துலேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க, பிக் பாஸ்லேயும் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. இப்போ விஜய் சேதுபதி நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு பிக் பாஸில். அடுத்து நம்ம சேனலில் 4வது இடத்த பிடிச்சிருக்க படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வரப்போகிற 4 படங்களும் நீங்கள் ஒரு டாப் 10 ரெடி பண்ணீங்க அப்படின்னா இந்த 4 படத்தை எந்த இடத்துல வைப்பீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய 4 படமும் எனக்கு ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு 2024 வெளிவந்த படங்களில். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் 4வது இடத்த பிடிச்சிருக்கிற படம் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி அரவிந்த்சாமி நடிச்சுள்ள மெய்யழகன் படம் தான் இருக்குது. இந்த படம் ஆல்ரெடி ஒரு ஹிட் ரேஞ்சு தான், நல்ல வரவேற்பை தான் பெற்றிருந்துச்சு. இருந்தாலும் மெய்யழகன் படத்தை நம்ம பிளாக் பஸ்டர் ஆகிற அளவுக்கு ஹிட்டாக ஆக்கியிருக்கணும். அதை ஆக்க நம்ம கொஞ்சம் தவறிட்டோம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த ஊரில் பல பிரச்சனைகள்னால சொந்த ஊருக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அரவிந்த்சாமி நினைப்பார். இருந்தாலும் அவர் தங்கச்சி மேலே உள்ள ஒரு பாசத்தினால சொந்த ஊருக்கு வருவார். அப்போ நடக்கிற மொமெண்ட் எல்லாமே தியேட்டர்லேயே ஒரு ஒரு அல்டிமேட்டான சீனாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு படத்தை தூக்கி நிப்பாட்டிருச்சு அப்படின்னு தான் அந்த மெய்யழகன் படத்தை சொல்லி ஆகணும். மெய்யழகன் படம் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. கமெண்டில் உங்களுடைய ஃபேவரட் படமாக அப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் 3வது இடத்த பிடிச்சிருக்கிற படம் அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் மற்றும் பிரபலங்கள் நடிச்சுள்ள லப்பர் பந்து படம் தான் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. ஸ்போர்ட்ஸில் அதிகமான ஆடியன்ஸ் கிரிக்கெட்டுக்கு தான் இருப்பாங்க. கிரிக்கெட்டை மையப்படுத்தி லப்பர் பந்து படம் வந்ததுனால அந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிட்டு அது நமக்கே தெரியும். ரியாலிட்டிக்காக நம்ம சொந்த ஊர்களில் கிராமப்புறங்களில் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு எப்படி போவோமோ அங்கே நடக்கிற மூமெண்ட் ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத அப்படியே திரையில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அறிமுக இயக்குனர் அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக நமக்கு காமிச்சிருந்தாங்க. லப்பர் பந்து படம் நம்ம சேனலில் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த படம் யாருக்கெல்லாம் ஃபேவரட் என்பதையும் கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை.
நம்ம சேனலில் 2வது இடத்தை பிடிச்சிருக்க படம் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியாகிற வாழை படம் தான் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஒரு படம் வெற்றி அடைகிறதுக்கு டாப் ஆக்டர்ஸ் தான் வேணும்னு கிடையாது. திரைக்கதை நல்லா இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் என்பதுக்கு வாழை ஒரு உதாரணம். இந்த படத்தோட மைய கருத்தை பற்றி பார்த்தோம்னா, எந்த ஒரு வேலையிலையும் தொழிலாளிக்கு கடைசி வேலை பார்க்குற லேபர் தொழிலாளி கடைசி தொழிலாளி முதற்கொண்டுக்கும் சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு ஆழமான கருத்து. கிழக்கு சீமையிலே என்ன சராசாவே அந்த மாதிரி படங்கள் இப்போ நம்மளால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி படத்தை ஒரு எடுக்கிற டேலண்ட் மாரி செல்வராஜுக்கு இருக்குது. அவர் மூலிமா இப்போ அந்த மாதிரி படத்துங்களில் நம்ம இப்போ திரையில் பார்க்கோம் என்பதையும் சொல்லிக்கிடுறேன். இந்த படம் உங்கள் எவ்வளோ பேருக்கு ஃபேவரட் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த படத்தை நீங்கள் டாப் 10ல் நீங்கள் வச்சிங்கன்னா எந்த இடத்துல வைப்பீங்க என்பதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் எடுத்த பிடிச்சிருக்க படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பை ரமேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறை குறைகளை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டாப் 10 வேறு என்ன டாப் 10 போடலாம் போன வருஷம் ரிலீஸ் ஆன படங்களில் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இந்த டாப் 10 பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டாப் 10 ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம சேனலில் ஃபஸ்ட் இடத்துல பிடிச்சிருக்கிற படம் உலகநாயகன் கமலஹாசன் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடித்துள்ள அமரன் படம் தான் ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கு. மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய ரியல் லைஃப்பை ஃபேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஆர்மி லைஃப்னா என்ன, ஆர்மி லைஃபோட குடும்பத்துக்காரங்களும் அவங்க அங்கே வேலை பார்க்குற விதமும் எப்படி இருக்கும் என்பதை திரையில் நமக்கு அந்த அளவுக்கு தெளிவாக காமிச்சிருப்பாங்க. நம்ம சேனலில் அமரன் படம் ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கு. இந்த படம் உங்கள் யாருக்கெல்லாம் ஃபேவரட் என்பதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அமரன் படம் உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வணக்கம்.